இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. ஜேடி த டிடெக்டிவ் எபிசோட் நம்பர் 10. இந்த பூமி உருவான போதிலிருந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இந்த பணத்தை. அதனால் ஏற்படும் நல்ல விளைவுகளை தவிர்த்து அதனால் மோசமான விளைவுகளும் ஏற்படுது. அதை பற்றின கதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அம்பலத்தானுடைய இரு மகன்களையும் முத்தனன் அடித்து போட்டு விட்டு அங்கிருந்து வேகமாக சென்றான். அதை பார்த்த அம்பலத்தானோ தன்னுடைய அடியாட்களை அழைத்து கொண்டு பங்களாவுக்கு உள்ளே நுழைந்தார். அப்பொழுது அவர்களுடைய அடி வயிற்றில் அடி பலமாக பட்டிருப்பதை பார்த்து உடனடியாக அவர்கள் இருவரையும் மருத்துவமனையில் அனுமதி செய்தார். இந்த விஷயம் வெளிவராதபடி இவர் மேலும் ஜாக்கிரதையாக நின்று பார்த்து கொண்டார். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதை அந்த பெரியவர் கண்டு சந்தோஷம் அடைந்தார். பிறகு தன் வீட்டுக்கு சென்று உத்திரனை பார்த்து, ஏய் உத்திரா, நீ ஒரு மிகப்பெரிய காரியம் பண்ணியிருக்க. இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் உடலுறவே கொல்ல முடியாதான். ஏன்னா அந்த உறுப்பு பார்த்தீங்கன்னா செயலிழந்துடுச்சான். அதனால் அவனுங்க வாழ்நாள் முழுசும் இதுக்கப்புறம் உடலுறவே கொல்ல முடியாது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இங்கே உயிரிழந்த அனைத்து ஜோடிகளுக்கும் இது சமர்ப்பணமாக இருக்கட்டும். உன்னை வித்த தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவனுங்களை போயிட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு வந்திருக்க. நானே உனக்கு பர்சனலாக உனக்கு தேவையான எல்லா மார்ஷல் ஆர்ட் திறமைகளையும் கற்றுக் கொடுக்குறேன் என்று கூறிவிட்டு அந்த முதியவர் உத்திரனுக்கு பயிற்சி அளிக்க ஆரம்பித்தார். பயிற்சியின் போது அந்த முதியவரோ சிறிது சிறிதாக இரத்த துளிகளை சிந்துவதை பார்த்த உத்திரன், ஐயா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா என்று கேட்க, அதற்கு அந்த முதியவரோ, என்ன தம்பி பண்ணுறது, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன்னு. என்னுடைய முடிவு நெருங்கிடுச்சு போல. சரி, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதை வச்சு உன்னுடைய பழியை தீர்த்துக்க பாரு என்று கூறிவிட்டு அந்த முதியவர் அனைத்து வித்தைகளையும் உத்திரனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். உத்திரனோ அந்த விஷயங்களை மிகவும் ஆர்வமாக கற்றுக்கொண்டு தனது மனைவியை கொன்றவர்களை பழிவாங்க தயார் நிலையில் இருந்தான். ஆனால் தம்பி, நீ இவனுங்களை இப்படி பண்ணிட்டியே, அவனுங்க உன்னை தேடி வரமாட்டானுங்களா? ஆனால் தம்பி, அவனுங்களை நீ இப்படியே விட போறியா என்று அந்த முதியவர் கேட்க, அதற்கு, இல்லை ஐயா, நான் இருக்கிற கோபத்துக்கு என் மனைவி மேலே அன்றைக்கே நான் சபதம் பண்ணேன். அவனுங்க உயிரை எதுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று அந்த முதியவருடன் உத்திரன் கூறும்போது, சரி தம்பி, நீ என்ன பண்ணணுமோ, நான் அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன வழி இருக்குது, எப்படி போகலாங்கிற டீட்டெயிலாம் உனக்கு நான் சொல்லித்தரேன் என்று கூறிவிட்டு கோடிக்கொண்டு இருக்கும் போதே அந்த முதியவர் பொத்தென்று தரையில் விழுந்தார். உடனடியாக அவர் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலைக்கு சென்றது. தம்பி, இதுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே நிறைய பேரை பள்ளம் தோண்டி இந்த இடத்துல புதைச்சிருக்கேன். என்னையும் நீ அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சிரு. ஏன்னா எனக்கு யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் இருந்த விஷயத்த இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாச்சும் நான் தெரியப்படுத்து தம்பி என்று கூறிக்கொண்டே அப்படியே அவர் உயிர் திறந்தார். பிறகு உத்திரன் அவரையே பார்த்தபடி கண்ணீர் துளிகளை சிந்திவிட்டு அந்த முதியவர் கூறியபடி மற்றவருக்கு சொல்லலாம் என்று செல்லும்பொழுது அவனுக்கு ஒரு சிறிய திட்டம் தோன்றியது. அதைப்படி அந்த முதியவருக்கு தேவையான இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு அவனுக்கு தெரிந்த சில நண்பர்களிடம் பேசி தன் நிலையை விளக்கமாக கூறிவிட்டு அந்த முதியவரை போன்ற ஒரு முகமூடியை தயார் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டான். பிறகு அந்த முகமூடி சிறிது நாட்களுக்கு பிறகு சேர்ந்தது. அந்த முகமூடியை பயன்படுத்தி அந்த முதியவர் போல் அவன் வேடமிட்டு அந்த வீட்டுக்கு நுழைந்தான். இதை கேட்டு டிஐஜி விஜயகுமார் உடனே, ஓ, கங்கா சந்திரமுகியா போல நின்னா சந்திரமுகியா மாறனா? ஓ, அதைத்தான் நீ சொல்ல வரியா? சார், இப்போ எதுக்கு இந்த காமெடி கேட்க, அதற்கு, இல்லைப்பா, கதை லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி என்ன சொன்னால் யாராச்சும் இன்னும் சீரியஸாக கேட்பாங்கள சார்.
பிடிக்கிறவங்க கதையை கேட்பாங்க சார். நம்ம வந்து இப்படி காமெடி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உடனே ஜேடி, சரி சரி, நீ பிளான் போட்ட மாதிரி அவங்க எல்லாரையும் கொன்னுட்ட, சரி அடுத்து உன்னுடைய மூவ் என்ன என்று ஜேடி கேட்க, அதற்கு உத்திரனும், ஜேடி சார் என்ன சொல்கிறீங்க, நான் தப்பு பண்ணேன், எனக்கானது அடுத்தது என்ன, தண்டனை தானே, நான் ஜெயிலுக்கு போக தயாராக தான் இருக்கேன் என்று உத்திரன் கூற, அதை கேட்ட ஜேடியோ, நீ ஜெயிலுக்கு போகலாம், ஆனால் ஜெயிலில் வந்து யாரை நான் அரெஸ்ட் பண்ணி போடுவேன், கொலை செஞ்ச அந்த முதியவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணுமா, இல்லை யாருன்னு தெரியாத உன்னை அரெஸ்ட் பண்ணி அந்த ஜெயிலில் போடணுமா என்று கேட்க, அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே ஜேடி தான் பேச ஆரம்பித்தான். நான் வந்த போதே இங்கே என்ன சம்பவம் நடந்திருக்குங்கிறத சற்று யோசித்தேன். அது மட்டும் இல்லை, உன்னுடைய மாஸ்க்கு இது வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது தான். ஆனால் எங்களை போல் டிடெக்டிவ்க்கு இந்த மாஸ்க்கை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நான் வந்த முதல் நாளே உன்னுடைய மாஸ்க்கை வந்து நல்லா பார்த்தேன். அது மட்டும் இல்லை, உன்னை நான் சுற்றி வரும்போது சில விஷயத்தை நோட் பண்ணேன். அதுதான் நீ தான் மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த கொலைகளெல்லாம் செஞ்சுங்கிறத வந்து நல்லா வந்து நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்பெஷல் டீமை வந்து பயன்படுத்தி இந்த இடத்த வந்து நல்லா ரிசர்ச் பண்ண சொன்னேன். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்க வந்து பார்த்தேன். அதனால் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருப்பதும் இவனுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததையும் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே அம்பலத்தான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கிற டீட்டெயிலும் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாஸ்க் பண்ண தெரிஞ்ச எனக்கு அவருடைய கை ரேகை வச்ச மாதிரி ஒரு ரேகை மாஸ்க் ஒரு ரேகையை உருவாக்க எனக்கு தெரியாதா? சரி சரி, இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக்கு தான், இதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. சரி, இப்போது உன்னுடைய அடுத்த பிளான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். சார், நான் தான் ஏற்கனவே சொன்னேன் சார், நான் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கேன். நீ இப்போ ஜெயிலுக்கு போகிறதில்ல. உனக்கு நேர்ந்த கொடூரத்துக்கு நீ வந்து பழிக்கு பழி வாங்கிட்ட. நீ வந்து குற்றம் செய்யலை, அந்த முதியவர் தான் குற்றம் செஞ்சுருக்காரு. இன்னமும் இங்கே இருக்க நிறைய பேருக்கு அந்த முதியவர் இருந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அதனால் அந்த முதியவர் தான் இவங்களை கொன்னுட்டு இங்கிறது காணாமல் போயிட்டாருன்னு நாங்கள் கேஸை முடிச்சிடுறோம். உனக்கான நீதியும் வந்து நான் வாங்கித்தரேன் என்று கூறிவிட்டு டிஐஜி விஜயகுமாரை ஜேடி பார்த்தான். உடனே அவரும் ஜேடி என்று இழுக்க, சார் இவங்க குற்றம் பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது, தெரிஞ்சதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களா? நான் கேஸ் எடுக்கும் போது முதல்ல சொன்னேன், என்னுடைய வழியில் யாரும் குறுக்கிடக்கூடாது, நான் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன், குற்றம் இல்லாதவங்களையும் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த கேஸை வந்து நான் முடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ அந்த குற்றவாளி அந்த பெரியவர் தான், அவர் வந்து எங்கேயோ தலைமறைவாயிட்டார். நம்ம இவரை விசாரிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் வெளியே இருக்கவங்களுக்காக நம்ம என்ன பதில் சொல்கிறது என்று கேட்க, அதற்கு உடனே ஜேடியோ தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு புகை குண்டை வெளியே எறிந்தான். சட்டு என்று அந்த ரூம் முழுவதும் புகை பறந்தது. வெளியே சில புகைகள் செல்வதை பார்த்து அங்கிருப்பவர்கள் உடனே கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். உள்ளே நுழைந்த போது அந்த இடத்தில் அந்த முதியவர் இல்லை. அதற்கு பதிலாக அந்த இடத்தில் உத்திரன் அமர்ந்திருப்பதை பார்த்து, சார் யார் சார் இவர் என்று கேட்க, ஓ இவரா, இவர் வந்து எங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான். ஆமாம், அந்த பெரியவர் இங்கே தானே நாங்கள் வச்சுருந்தோம் என்று ஜேடி கேட்க, அதற்கு சார் என்ன சொல்கிறீங்க, இங்கேருந்து புகை வரத்தை பார்த்துட்டு தான் நாங்களே வேகமாக ஓடி வந்தோம், அப்போது அந்த முதியவர் எங்கே என்று கேட்க, அடச்சே, எங்கள் கண்ணிலே மண்ணு தூவிட்டு அந்த பெருசு தப்பிச்சிச்சா, ஓ வயசானவர் தான் ஏன் சொன்னீங்க, என்னையா அவன் இப்படி போல் ட்ரிக்கெல்லாம் வச்சுருக்கான், அவன் தான் அம்பலத்தானியும் அவனுடைய மகன்களையும் கொன்னது. சரி சரி, சீக்கிரம் போய் சீக்கிரம் வெளியே இருக்க போலீஸ் எல்லாரும் கூப்பிடுங்க, அவங்க வந்து போயிட்டு அவரை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் என்று டிஐஜி விஜயகுமார் உத்தரவிட, உடனே அங்கே இருக்கும் சில காவலர்கள் வேகமாக ஓடி சென்று, அந்த பெரியவர் தப்பிச்சு போயிட்டாரையா, அவரை போய் சீக்கிரம் பிடுங்கய்யா என்று உத்தரவு மேல் உத்தரவு விட்டனர். சிறிது நேரத்தில் உத்திரனோ, சரி சார், நான் இப்போது என்ன பண்ணுறது, எனக்கு இருந்த ஒரே ஒரு கோல் என்னுடைய மனைவியை கொலை பண்ணவனுங்களை பழி வாங்கிறது, அந்த பழியை நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதற்கு ஜேடியோ சிறு புன்னகையுடன், நீ இதுக்கப்புறம் ஃப்ரீ பேர்டு, நீ உன் மனசில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு
என்று கூறிவிட்டு உடனே, சார் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்னுடைய பேமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் அமுச்சு விட்ருங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் சார். என் ஜேடியும் தனது டீமை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். பிறகு டிஏஜி விஜயகுமார் அங்கிருக்கும் அனைத்து விஷயங்களும் மேலிடத்தில் சொல்லி அந்த முதியவர் தான் கொலை செய்தார் என்பதையும் தெரிவித்து அவர் தப்பிச்சு சென்றதையும் அவர்களிடம் கூறி இந்த கேஸை முடித்து வைத்தார். மறுநாள் காலையில் G5 போலீஸ் ஸ்டேஷன். சார் நம்ம ஏரியாவில் ஒரு கொலை நடந்துச்சு சார், நீங்கள் சீக்கிரமாக அங்கே வாங்க சார் என்று கூறிக்கொண்டே ஒருவன் உள்ளே ஓடி வந்தான். யோ, என்னையா சொல்கிற? நம்ம ஏரியாவில் கொலையா? அதுவும் எந்த இடத்துலையா? சார், அந்த 5 பங்களா இருக்கே அந்த வீட்டில் தான் சார் கொலை. என்ன, அந்த 5 பங்களா இருக்க வீட்லையா? யோ, என்னையா சொல்கிற? புதிதாக வந்திருக்கும் வழக்கு என்ன? அந்த 5 பங்களா வீட்டில் நடைபெற்ற மர்மம் என்ன? இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். ஜேடி த டிடெக்டிவ். நான் உங்கள் RR கிங்ஸ் துரை. இந்த ஆடியோ புக் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் காய்ஸ்.